என்ன சார் ஒரே புலம்பலா இருக்கு. உங்க தலைவர் என்னன்னா திருச்சியில போயிட்டு புலம்பி தள்ளுறாரு. உள்ளாட்சி தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்றாரா? இல்ல நன்றி சொல்ல வந்தாரான்னே தெரியல. நீங்களும் அதையே ஃபாலோ பண்றீங்க. தலைவர் வழியே தொண்டன் அல்லவா? நீங்களும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துடுறீங்க. நன்றி சொல்ல போறது கிடையாது. கடைசி வரைக்கும் உங்க தலைவர் நன்றியே சொல்லலையா நெறைய பேர் சொல்றாங்க. நன்றி சொல்லாம எதுக்குங்க புலம்புறீங்க? அதுவும் இல்லாம ரூ. 1500 நாங்க வேற குடுத்து கூப்பிட்டோன்னு வேற சொல்றீங்க. அப்படி ரூ. 1500 குடுத்த மாரி எனக்கு தெரியலையே. நான் கூட போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேனே. ஏன் சார் இப்படி அடிச்சு விடுறீங்களே? ஜென்சி டிஎம்கேவை பார்த்து அவ்வளோ பயமா உங்களுக்கு இப்போ? எதுக்கு நீங்களும் போயிட்டு ஸ்டேஜை போட்டு ஜென்சி டிஎம்கே, ஜென்சி டிஎம்கேன்றீங்க? அது எங்க வேலைங்க? நாங்க பார்த்துக்குறோம். இனிமே தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்குள்ள பயம் தலைக்கேறிச்சா? சரி, சரி. கூல் டவுனா இருங்க. நீங்க நல்லா இருந்தா தான் அடுத்தது முதல்வர் ஆக முடியும் நீங்க. இப்பவே அதுக்கான முயற்சியில் தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா சார், கண்டிப்பா நீங்க நாளை முதல்வர் தான். இப்போ துணை முதல்வரா இருக்கீங்க. நம்ம தலைவர் வந்து பொம்மை முதல்வராக இருக்காரு. போய் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க மாட்டார். சரி, ஓகே, மோடிஜியே இருந்துக்கிட்டு போட்டோம் நம்ம தமிழ்நாட்டோட முதல்வராக. ஏற்றுக்குறோம் நாங்கள்லாம். தேங்க்யூ. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ.